ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி மசாலா தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 200 கிராம் தனியா, மிளகு 50 கிராம், சோம்பு 50 கிராம், பட்டை 50 கிராம், லவங்கம் 30 கிராம், சின்ன ஏலக்காய் 30 கிராம், மராட்டி மொக்கு 30 கிராம், அன்னாசிப்பூ 30 கிராம், சாய் ஜீரா 40 கிராம், ஜாதிபத்திரி 10 கிராம், பெரிய ஏலக்காய் 20 கிராம், ஜாதிக்காய் 2, கல்பாசி 20 கிராம், பிரிஞ்சி இலை 20 கிராம். ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஒரு நல்ல பெரிய கடாயாக வச்சுக்கோங்க. இரநூறு கிராம் தனியாவை சிம்மில் ஸ்டவ்வை வச்சு நம்ம சிம்மிலே 2 நிமிஷம் வறுத்தா போதும். 2 நிமிஷம் மட்டும் வருங்க. ரொம்ப கருகிடாத தீஞ்சிடாத பார்த்துக்கோங்க. பிரியாணி மசாலாவுக்கு 2 நிமிஷம் மட்டும்தான் எல்லாத்தையுமே நம்ம வறுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வறுத்திங்கன்னா அதோடைய டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் மாறிடும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. கொஞ்சம் லைட்டாக செகந்தா மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. அடுத்தது 50 கிராம் சோம்பு வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். சோம்பை வறுத்து போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணி மசாலா தூளுக்கு. இந்த பிரியாணி மசாலா தூளுக்கு வறுக்கிற பதம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போது சோம்பும் நல்லா வறுந்துருச்சு. இப்போ எடுத்து அதையும் நம்ம ஒரு தட்டில் வச்சுப்போம். அடுத்தது சாய் ஜீரா 40 கிராம் போட்டிருக்கோம். இதையும் சிம்மில் வச்சு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. கை வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் நம்ம. இந்த சாய் ஜீரா பிரியாணி மசாலா தூளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இது நம்ம மார்வாடி கடையில் கிடைக்கும். 2வது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கூட கொடுப்பாங்க சாய் ஜீரானா. அடுத்தது 50 கிராம் மிளகு. அதையும் நம்ம 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப கருகிடக்கூடாது. ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுப்போம். அடுத்தது லவங்கம் போட்டிருக்கோம். லவங்கம் 30 கிராம். லவங்கம் 30 கிராம் மட்டும்தாங்க போடணும், அதிகமாக போடக்கூடாது. பாய் வீட்டு பிரியாணி மசாலா தூளுடைய சீக்ரெட் இது தாங்க. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கல்பாசி 20 கிராம் போட்டிருக்கோம். இதையும் நம்ம சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம்.
அகலமான வாணலி வச்சுருக்கோங்க. அடுத்தது நம்ம ஏலக்காய் போட்டிருக்கோம். ஏலக்காயும் நம்ம 30 கிராம் மட்டும்தான் போடணும். அதுவும் ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்மிலே வச்சு கொஞ்சம் அந்த ஏலக்காய் வந்து உப்பி வரும். அந்த மாதிரி இருக்க சொல்ல நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து ஒரு தட்டில் கொட்டி அரை வச்சுப்போம். அடுத்தது மராட்டி மொக்குங்க. இதுவும் நம்ம வந்து 30 கிராம் தான் போட்டிருக்கோம். இதையும் நம்ம 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு வறுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா இது பண்ணி நல்லா வறுத்துட்டு அதை நீங்கள் ஆற வச்சு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து ஒரு இதில் வச்சு ஒரு உரல் இது மாதிரி வச்சு நல்லா அதை நல்லா நுணுக்கிக்குங்க. நுணுக்கி மிக்சியில் போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா மிக்சியில் அரைக்காது. மிஷினில் கொடுத்து அரைக்கிற மாதிரி நம்ம இருக்கிற மாதிரி இருந்தால், நம்ம அதிகமாக அரைக்கிற மாதிரி இருந்தால் நம்ம இப்படியே போட்டுக்கலாம். ஆனால் இதில் நம்ம அரைக்க சொல்ல, மிக்சியில் அரைக்க சொல்ல நம்ம வந்து இதை உடச்சி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அடுத்தது பட்டை போட்டிருக்கோம். பட்டையும் வந்து 50 கிராம் போடணுங்க. பட்டை 50 கிராம் போட்டுக்கோங்க. இது வந்து நான் வந்து கெட்டி பட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அது போட்டிருக்கேன் 50 கிராம். நீங்கள் சுருள் பட்டை வேணும்னாலும் சுருள் பட்டை 25 கிராமும் கெட்டி பட்டை ஒரு 25 கிராமும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் போடலாம். அதுவும் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட இந்த கெட்டி பட்டை தான் இருந்தது, அதனால் நான் இந்த 25 கிராம் எக்ஸ்ட்ரா வந்து 50 கிராமுக்கு இதே போட்டிருக்கேன் நான். அதையும் கொட்டி நம்ம பிளேட்டில் ஆற வச்சுப்போம். நல்லா ஆறட்டுங்க. அடுத்தது அன்னாசி பூ, ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க. இது அன்னாசி பூ. இது வந்து 30 கிராம் நம்ம வந்து சிம்லே வச்சு கருகிடாத வறுத்துக்குவோம். இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது மிக்சியில் போட சொல்ல இதையும் நம்ம உடச்சி தான் போடணும். ஏன்னா இதுவும் மிக்சியில் பிளேடில் அரைப்படாது. அடுத்தது நம்ம வந்து ஜாதி பத்திரி போட்டிருக்கோம். ஜாதி பத்திரி பூ வந்து 10 கிராம். இதை வந்து நான் கையால் இந்த பூங்களை பிச்சு போட்டிருக்கேன். அப்படி பிச்சு போட்டால் சீக்கிரம் வந்து உங்களுக்கு வறுத்துரும். அதனால தான் நான் பிச்சு போட்டிருக்கேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம அந்த சூடு அந்த இதில் ஜாதி பத்திரியில் ஏறி கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வந்ததும் அதையும் நம்ம எடுத்து பிளேட்டில் கொட்டிக்கிறோம். அடுத்தது பெரிய ஏலக்காங்க. இது பெரிய ஏலக்காய். சின்ன ஏலக்காய் போட்டோம், இது பெரிய ஏலக்காய். இது வந்து பிரியாணி மசாலா தூளுக்கு முக்கியமாக சேர்க்குற பொருளுங்க. இது வந்து நம்ம 20 கிராம் தான் போட்டிருக்கோம். 200 கிராம் தனியாவுக்கு 20 கிராம். இதுவும் ரொம்ப வறுபடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். இப்போ இதையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிக்கிட்டோம். அடுத்தது நம்ம ஜாதிக்காய் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, 2 ஜாதிக்காய். அதை வந்து நான் முழுசாக போடாத கொஞ்சம் உடச்சி போட்டிருக்கேன். அப்படி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு வறுபடும். அந்த 2 ஜாதிக்காயும் நம்ம 2 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இப்போ அதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டோம். நல்லா ஆறட்டுங்க. அடுத்து பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலை வந்து 20 கிராம் போட்டிருக்கோம். நம்ம 200 கிராம் தனியாவுக்கு 20 கிராம் பிரிஞ்சி இலை. அதையும் நம்ம இது பண்ணி போடும். அடுத்தது
நம்ம எல்லாத்தையும் வறுத்தாச்சு. வறுத்து நம்ம வந்து ஆற வச்சிட்டோம். இந்த பட்டையை வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்லா நுணுக்கி போடணும். ஜாதிக்காவை நுணுக்கி போடணும், ஆற வச்சு. இது அன்னாசி பூவையும் நல்லா நுணுக்கி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து மிக்சியில் அரைப்படும். ஜாதிபத்திரி, கல்பாசி, பெரிய ஏலக்காவையும் நுணுக்கி இருக்கிறோம் நம்ம நல்லா. இது மாதிரி நுணுக்கிக்கோங்க வறுத்துட்டு. ஏன்னா மிக்சியில் வந்து கொஞ்சம் ஈஸியாக பவுட்ரு ஆகும். அதுக்காக தான் நம்ம இது கடினமான பொருள்லாம் கொஞ்சம் நுணுக்கி வச்சுருக்கோம். இது வந்து மராட்டி மூக்குங்க. மராட்டி மூக்கையும் இதே மாதிரி நம்ம நுணுக்கி வச்சுக்கிட்டோம். இது பிரிஞ்சி இலை. பிரிஞ்சி இலையை நம்ம கையால் இப்படி பண்ணிங்கனாலுமே நல்லா அது தூள் தூளாக ஆகிடும். ஏன்னா வறுத்துருக்குறோம். இது வந்து நம்ம சின்ன ஏலக்காய். சின்ன ஏலக்காவே நல்லா கொஞ்சம் இப்படி இடித்து வச்சுக்கோங்க. இடித்து வச்சிட்டிங்கன்னா மிக்சிக்கில் போட ஈஸியாக இருக்கும். சோம்பு, மிளகு, லவங்கம், சாய் ஜீரா, 200 கிராம் தனியா. இந்த 200 கிராம் தனியாவுக்கு இந்த அளவு குவான்டிட்டி போடுங்க எல்லாத்துக்கும். அது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பிரியாணி மசாலா தூள் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது பிரியாணி மசாலா தூளுக்கு இந்த மிக்சியில் வந்து நம்ம ஜாரை வந்து நம்ம நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஈரம் இல்லாத பார்த்துக்கோங்க. நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த பிரியாணி மசாலா தூள் ரொம்ப நாள் கெடாத இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த கடினமாக இருக்கிற இந்த பொருளுங்களை போட்டு முதல்ல அரைச்சிப்போம். கெட்டியான பொருளுங்களை முதல்ல வந்து நம்ம வந்து இந்த அன்னாசி பூ இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். ஒரு அளவுக்கு இதுவாகிடுச்சு. அதுக்கு அடுத்தது நம்ம இந்த மராட்டி மொக்கு, ஜாதிக்காய், பட்டையும் நல்லா நம்ம நுணுக்கி வச்சுருக்கோங்க. அதையும் போட்டு மிக்சியில் ஒரு சுற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவாகிடுச்சு. அடுத்தது அந்த ஜாதிபத்திரி, கல்பாசி, இதையும் போட்டு நம்ம ஒரு சுற்றிக்கலாம். அடுத்தது இந்த பொருளுங்களை சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோம். இப்போ பிரியாணி மசாலா தூள் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் நல்ல ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டாலும் ஒரு 8 மாதம் 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் வரும். நீங்கள் வெளியில் வச்சாலும் ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளீஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.